ஞானேஸ்வரா, கலவைரவனே, வணக்கம். நான் சேகர் கோலியர். நான் ஒரு மும்பை வாழ் தமிழன். ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, தமிழர்கள் எங்கே போனாலும் தன்னுடைய குலதெய்வத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது ஒரு குடும்பம் 2 குடும்பம் இருந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டில் தமிழர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. இது ஒரு பெருமையான விஷயம். இந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக தங்களுடைய அடையாளம், தன்னுடைய மண், மரபு, அந்த மரபு அப்படியே எங்க போனாலும், உலகத்துல எங்க போனாலும் தமிழன் தமிழனாவே வாழ்றான். அவன் இந்த மரபை தக்க வச்சு வாழ்றாங்க. பலர் வெளிநாடுகளுக்கு பயணம் பண்றாங்க. மைக்ரேட் ஆகுற மக்கள் இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு, பல்வேறு மொழிகள் இருக்கு. அந்த மக்கள் வெளியே போனாக்க அவங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க மாறிடுறாங்க. நான் ஒரு தமிழனை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த தமிழன் தன்னுடைய மரபுலே இருக்கிறான், மரபு விட்டு கொடுக்கறது இல்லை. இது ஒரு பெருமை தான். அதாவது இந்த மரபு கலாச்சாரம் நம்மளுடைய வழிபாடு, முக்கியமாக வழிபாடு அப்படின்னா தன்னுடைய முன்னோர்கள் எந்த வழி நடந்து வந்தாங்களோ அந்த வழியில நடக்கிறது. முன்னோர்கள் யாரை வணங்கினாங்களோ அந்த வணக்கத்தை நாம தொடர்ந்து வழிபட்டு வருவது, அதே ஃபாலோ பண்றது. அந்த விஷயத்துல இந்த உலகத்துல தமிழன் தான் எல்லாத்துக்கும் மூத்த முதல் மாந்தன் அப்படிங்கிறது இந்த குலதெய்வத்தினுடைய அடிப்படையை வச்சுதான் நம்மளால உலக மக்கள் கணிக்க முடியுது. தமிழர் மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழர்கள் எங்க போனாலும் தன்னுடைய ஊர்ல இருந்து குலதெய்வ கோயில்ல இருந்து ஒரு பிடி மண், அந்த இடத்துல இருந்து ஒரு பிடி மண்ணை அந்த சாமியை வணங்கிட்டு அதை எடுத்து வச்சுட்டு வேற இடத்துல ஒரு கோயிலை உற்பத்தி பண்ணிப்பாங்க. இது தமிழனுடைய ஒரு முறை. மண்ணுக்கு அவ்வளவு தூரத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மண்ணு தான் நம்மளை வாழ வைக்கும் தெய்வம் அப்படிங்கிறதுல தமிழன் நம்புற அந்த உறுதிப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அது மிகச்சிறப்பு. அந்த சிறப்பை நம்ம எல்லா இடத்துலையும் போக போக பார்க்க முடியுது. இந்த மும்பையிலையும் பார்க்க முடியுது. இந்த மும்பையில பல்வேறு இடங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள், பெரியாயம்மன், பெரிய ஆண்டவர், முனீஸ்வரர், காலபைரவன், இந்த கோயிலெல்லாம் எல்லா இடத்துலையும் கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஐயன் காலபைரவனை நான் வணங்கிட்டு, பெருமையோட வணங்கிட்டு, மிக மகிழ்ச்சியோட நான் இந்த தகவலை உங்ககிட்ட பரிமாறிக்கிறேன், பெருமை கொள்றேன். நன்றி, வணக்கம்.